ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். இட்ஸ் கால்ட் ரைஸ் கீர். இதுக்கு இன்னொரு பேரு முக்தஜான் சொல்லுவாங்க. இதை எப்படி ஈஸியா பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பாத்திரத்துல 100 கிராம் ஆஃப் நெய் ஆட் பண்ணிக்கிட்டு 100 கிராம் ஆஃப் முந்திரி ஆட் பண்ணிக்கிட்டு அதை லைட்டா ஃப்ரை பண்ணும். ரொம்ப டார்க்கா ஃப்ரை ஆகக்கூடாது. அதுல ஒரு 1 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டு அந்த தண்ணி நல்லா கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததுமே இதுல நான் 10 நிமிஷம் முன்னாடியே பாஸ்மதி ரைஸ் ஒரு 100 கிராம் எடுத்து ஊற வச்சிருந்தேன். அதை நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டு இப்ப இதுல ஆட் பண்ணிக்கலாம். இது கூட லிட்டில் பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதுல நான் கொஞ்சோண்டு ஆரஞ்சு ஃபுட் கலர் ஆட் பண்ணிருக்கேன். இப்போ இந்த ரைஸ் நல்லா வெந்து குழஞ்சி போகணும். லைட்டா அரிசி லைட்டா குழஞ்சிருக்கணும், அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்ப அதுல ஒரு 1 லிட்டர் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மில்கோட இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்ப இந்த பாலோட இந்த ரைஸ் கொஞ்ச நேரம் வேகட்டும். இப்போ இந்த பால் நல்லா கொதிக்கணும். இந்த பால் கூட இந்த அரிசி கொஞ்ச நேரத்துக்கு நல்லா நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நம்ம ஒரு 150 கிராம் ஆஃப் மில்க் மேட் இதுல ஆட் பண்ணி நல்லா கலக்கி விட்டுக்கலாம். மேட் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இதுல 350 கிராம் ஆஃப் பால்கோவா சேர்த்துப்போம். இது ஸ்வீட்லெஸ் பால்கோவா. இதுல கொஞ்சம் கூட இனிப்பே இருக்காது. இதை நீங்க பேக்கரி ஷாப்ல கேட்டாலே கொடுப்பாங்க, ஸ்வீட்லெஸ் பால்கோவான்னு கேட்டா. இப்போ அதையும் நம்ம ஒரு 350 கிராம் இதுல ஆட் பண்ணிக்கிட்டு இது நல்லா கரைய வரைக்கும் நல்லா கிண்டிப்போம். இப்ப இந்த பால்கோவா இதுல கரைஞ்சதுமே பால் லைட்டா திக்காக ஆரம்பிக்கும். அப்ப நீங்க என்ன செய்யணும், கை விடாம கிண்டிட்டு இருக்கணும். இல்லைன்னா நம்மளுக்கு ரைஸ் போட்டிருக்கிறதுக்கும் கட்டி ஆறதுக்கும் அடி பிடிக்க சான்ஸ் நிறைய இருக்கு. ஸோ நீங்க கை விடாம இதை கிண்டிட்டே இருந்தீங்கன்னா பால் கொஞ்சம் கட்டி ஆயிடும். இப்போ இதுல நான் ஒரு 400 கிராம் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். சுகர் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கப்புறம் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. ஆனால் 400 கிராம் கரெக்டா இருக்கும். நீங்க 400 கிராம் சேர்த்துக்கலாம். சுகர் நல்லா கரைஞ்சதுமே இதுல 35 கிராம்ஸ் ஆஃப் பாதாம் நல்லா குட்டி குட்டியா சாப் பண்ணி வச்சிருக்கேன். இதை நல்லா மேல ஆட் பண்ணிப்போம். அவ்வளவுதான் நம்மளோட ரைஸ் கீர், அதாவது முக்தஜான் ரெடி. இதை நீங்க சூடாவும் சாப்பிடலாம் அல்லது ஃப்ரீசர்ல வச்சு ஃப்ரீஸ் பண்ணியும் சாப்பிடலாம். எனக்கு ஃப்ரீஸ் பண்ணி சாப்பிட அவ்வளோ பிடிச்சிருந்தது. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இதோட அளவெல்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.